ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லிக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை காலையில் சிறப்பாக நடக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு காலையிலே எழுந்து அக்கம் பக்கத்துக்கு இருக்கிற எல்லாருக்குமே நாளைக்கு எங்கள் வீட்டில் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது, சுமங்கலி எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணியமாக கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதே சமயம் ஐயரும் பார்த்திங்கன்னா சாமியை நடு ஹாலில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய மல்லியோட காலத்தில் இருந்த தாலியை அறுத்துட்டோம், அந்த கோல்டு செயினை ஆட்டியை போட்டுட்டோம், இந்த ஃபங்க்ஷனை எப்படியே நடக்காது அப்படின்ற ஒரு ஆனந்தத்தில் இருக்காங்க இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும். எப்படி நம்ம செயின் எடுத்தது கூட பிரச்சனை இல்லை, அந்த தாலி கண்டிப்பாக கழுத்தில் இல்லைன்னா இந்த இவ கழுத்தில் தாலியே இல்லை, எதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ன்ற மாதிரி விஜய் கேட்டு பிரச்சனை பண்ணுவோம். அதுவும் போக வந்திருக்கவங்க எல்லாமே மல்லியோட கழுத்தில் எங்கே தாலி அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ஃபங்க்ஷனு அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசுகிறாங்க. இதை பார்த்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்முடைய ஐயரும் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிவிட்டு குங்குமச்சிமலை எடுத்து நம்முடைய மல்லிகைட்டு கொடுக்குறாங்க. இந்த பரமா இந்த குங்குமச்சிமில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து உன்னுடைய தாலியில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அனுபவமாக வேண்பா எல்லாரும் இருக்காங்க. நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்காங்க. அவங்களுடைய சோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வருவாரா என்ன அப்படின்றது தாங்க. ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ கழுத்தில் தாலி இல்லாதனால தான் இவ இப்படி சோகமாக இருக்கா. வரவங்க இவங்கெல்லாம் பண்ண போகிற பிரச்சனையில் அவ மல்லியோட பேரை கெட்டு அவள் வீட்டை விட்டு வெளியே போக போகிறா அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியோட கழுத்துலேருந்து அந்த தாலியை அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா எதிர்பார்க்காத ஒரு டைமில் அந்த தாலியை வெளியே எடுத்து அதில் குங்குமத்தை நம்முடைய மல்லி வைக்க போகிறாங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பயங்கரமாக ஷாக் ஆக போகிறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா என்னன்னு நினச்சிட்டாங்க, இவங்க ஏதோ வயசானவங்க ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி நினச்சிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அவங்க கோல்டு செயினை ஆட்டியை போட்டு இருக்கிற விஷயமும் நம்முடைய அன்னபூர்ணியம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த கோல்டு செயினும் அவங்க எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம மல்லிகையிலேருந்து கொடுத்து வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட், ஒரிஜினல் நம்ம அன்னபூர்ணியம்மாக்கிட்டே இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியோட கழுத்தில் தாலியை கட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மாவுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணியமாக தான் எப்படி இந்த வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. மல்லி நீ என்ன பண்ணுற, எக்ஸ்ட்ரா ஒரு தாலியை கழுத்தில் கட்டிக்கோ, அதை வெளியே தேடுற மாதிரி வச்சுக்கிட்டு ஒன்றை உள்ளே மறைச்சி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா மல்லி அதே மாதிரி செய்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த தாலியை கட் பண்ணி போயிட்டு நல்லாவே ராஜேஸ்வரி ரஞ்சிதா ஏமாந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மட்டும் வந்தால் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருங்க. நம்முடைய மல்லி ஆசைப்பட்ட மாதிரியே இதுக்கப்புறம் நம்முடைய மல்லியும் விஜய் யாராலையும் பெருக்கவே முடியாதுங்க. வேறு எபிசோடில் இப்படி கொண்டு போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணியம் சரியான நோஸ் கட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலேயும் கொடுப்பாங்க. அவங்க இருந்தால் கலகலப்பாக போகும்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.